உள்ளவாடா, கதவு திறந்துதான் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம். வா, உட்காரு. என்னடா எப்படி இருக்க? மனசே சரியில்லடா, அதான் பாட்டு கேட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கேன். என்னது பாட்டு கேட்டு ரிலாக்ஸ் ஆகுறியா? என்னடா சொல்ற? ஆமா, பாட்டு கேட்கும்போதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பாட்டு கேட்டா கவலையெல்லாம் மறந்து வேற உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அடப்பாவி, இசை ஹராம்னு தெரியாதா உனக்கு? அடப்போடா, இதுல என்ன இருக்கு? இப்படிலாம் பார்த்தா லைஃபை எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? டேய், நீ இங்க இப்படி என்ஜாய் பண்ணேனா மறுமையில போய் கஷ்டம்தான் படுவ. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு சொர்க்க சோலை. ஜெயில்ல உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ண முடியுமா? முடியாதுதான. அதே மாதிரிதான் இங்க என்ஜாய் பண்ணாம இருந்தாதான் மறுமையில என்ஜாய் பண்ண முடியும். லேய், என்னலே சொல்ற? பாட்டு கேட்கறனாலயுமா நரகத்துக்கு போவாங்க? ஆமா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் சமுதாயத்தாரில் சில கூட்டத்தினர் தோன்றுவார்கள். அவர்கள் விபச்சாரம், பட்டு, மது, இசைக்கருவிகள் ஆகியவற்றை அனுமதிக்கப்பட்டவையாக கருதுவார்கள். விபச்சாரம் எப்படி ஹராமோ, மது எப்படி ஹராமோ, பட்டாடை எப்படி ஆண்களுக்கு ஹராமோ, அதே மாதிரிதான் இசையும் ஹராம். இந்த 3 விஷயத்த பெரிய பாவம்னு நினைச்சு செய்யாதவங்க கூட இசைய சர்வசாதாரணமா கேக்குறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இந்த பெரும்பாவங்களோடு சேர்த்துதான் இசையையும் சொல்றாங்க. விபச்சாரம் பண்றவங்க, மது குடிக்கிறவங்கள பார்த்தா மக்கள் கேவலமா பேசுவாங்க. ஆனா இப்படி பேசுறவங்களே இருந்து பாட்டு கேப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்பு இப்போ உண்மையாகிட்டுதானே? நம்ம முஸ்லிம்களே ஹராமான விஷயம் எல்லாத்தையும் இப்போ ஹலால் மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயோ, நான் இனி பாட்டு கேட்க மாட்டேன்பா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கோ, அல்லாஹ் கண்டிப்பா மன்னிப்பான். உனக்கு கவலையா இருக்கா, டென்ஷனா இருக்கா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? அல்லாஹ்வ நினைவுகூரு, அது ஒண்ணுதான் தீர்வு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் அமைதியுறுகின்றன. கவனத்தில் கொள்க, அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதியுறுகின்றன என்று ஒரு முறை இல்ல 2 முறை அல்லாஹ் சொல்றான். உனக்கு கவலையா இருந்தா தொழு, இல்லாட்டி பொருள் உணர்ந்து குர்ஆன் ஓது, இல்லாட்டி திக்ரு செய். அல்லாஹ்வ நினைவு கூறுறதை விட சிறந்த தீர்வு வேற எதுவும் இல்ல. அதிகமான மாற்றுமத சகோதர சகோதரிகள் இஸ்லாத்துக்கு வாராங்க. சினிமா பிரபலங்கள் இஸ்லாத்துக்கு வாராங்க. பேரு, புகழ், பணம், அந்தஸ்து எல்லாம் இருந்தும் கூட அவங்களுக்கு நிம்மதி இல்ல. அல்லாஹ்வின் வார்த்தைகள் மூலம்தான் அவங்களுக்கு நிம்மதி கிடைச்சி. ஆனா நம்ம முஸ்லிம்கள் நிம்மதி இல்லன்னு சொல்லி அல்லாஹ்வ விட்டு விலகி போறாங்களே தவிர அவனை நெருங்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அதுதான் நம்ம பண்ற தப்பு.